ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டாக்கிஸ்ல பார்க்க போற படம் சரங் தியாகு இயக்கத்துல கிஷான் தாஸ், சிவாத்மிகா நடிப்புல வெளிவந்திருக்கும் ஆரோமலே. இந்த படத்துல கிஷான் தாஸ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு பேரா சிவாத்மிகா ராஜசேகர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல மேகா ஆகாஷ், விடிவி கணேஷ், அர்ஷத் கான், காத்தாடி ராமமூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கௌதம் ராஜேந்திரன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரவீன் ஆண்டனி. ஸ்கூல் லைஃப்ல விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்துட்டு அதுல வர காதல் மாதிரியே இருக்கும்னு அந்த காதலை எதிர்பார்த்து காத்திருக்காரு ஹீரோ கிஷான் தாஸ். ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி இவருக்கு எந்த அளவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல காலேஜ் முடிக்கிற கிஷான் தாஸ் வேற வழியே இல்லாம குடும்ப நெருக்கடி காரணமா ஒரு மேட்ரிமோனி ஏஜென்சி கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா காதல் மேல நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோயின் சிவாத்மிகா அங்க சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாத்மிகாவை பார்த்த உடனே காதல்ல விழுறாரு கிஷான் தாஸ். ஆனா சிவாத்மிகாவோட நேச்சரை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போறாரு. அஞ்சாவது காதல் அஞ்சலி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. இப்படி ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு எப்படி லவ் வந்துச்சு, அந்த லவ் எப்படி சக்சஸ் ஆச்சுன்றதுதான் மீதி கதை. டைரக்டர் சரங் தியாகு. இந்த படத்தோட ஸ்டோரி இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா ஒரு நீட்டான லவ் ஸ்டோரியை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. குறிப்பா கிஷானுக்கும் சிவாத்மிகாக்கும் லவ் வர போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா என்னவோ தெரியல, ஆடியன்ஸ்க்கு அந்த கனெக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தோட நரேஷன்ஸ் நிறைய இடத்துல கௌதம் வாசுதேவ் மேனனை ஞாபகப்படுத்துது. ஒருவேளை அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, அந்த இம்ப்ரெஷன் படம் முழுக்கவே இருந்துச்சு. கிஷான் தாஸ் அந்த சிவாத்மிகா ரெண்டு பேருக்குமே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பா அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவும் இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி வர காரிடார் போர்ஷன், அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல முக்கியமான கேரக்டர் அர்ஷத் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட டைமிங்ஸ் காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல படத்தை அவர் தான் காப்பாத்தினாரு. எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கேரக்டர் ஆர்க்ஸ் எல்லாமே ரிலேட்டபிளா இருந்துச்சு, ரசிக்கவும் வச்சுச்சு. குறிப்பா கிஷான் தாஸோட அம்மா காதல்னா என்னன்னு புரிய வைக்கிற சீன் ஆகட்டும், கிஷான் தாஸ் அவரோட அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிற சீன் ஆகட்டும், இந்த ரெண்டு சீன்ஸுமே எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கௌதம் ராஜேந்திரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெசன்டபிளா இருந்தது. குறிப்பா அந்த ட்ரெயின் மாண்டேஜ் ஷாட் கவிதை மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர அஞ்சலி அஞ்சலி சாங்கோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் சித்துக்குமாரோட எப்படி வந்தாயோ சாங் ரசிக்க வச்சுது. அதை தவிர்த்து வேற எந்த சாங்கும் ரொம்ப கனெக்டபிளா இல்ல. ஒரு ரொமான்டிக் மூவிக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம் கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங் படத்துக்கு எங்க தேவையோ அங்க ஷார்ப்பா கட் வச்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிஷான் தாஸ், சிவாத்மிகா, அர்ஷத் கான், விடிவி கணேஷ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், படத்தோட காமெடி சீன்ஸ், கேரக்டர் ஆர்க்ஸ், எடிட்டிங், லவ்னா என்னன்னு சொன்ன விதம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளே இல்லாதது, செகண்ட் ஹாஃப்ல ப்ரெடிக்டபிள் சீன்ஸ், லவ் சீன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாம இருந்தது. படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எஸ்டிஆரோட வாய்ஸ். விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியே சில சீன்ஸ் இருந்தது, ரசிக்க வச்சது. அது பிரசன்டபிளாவும் இருந்தது. குறிப்பா இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த கேரக்டர் ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலா எழுதப்பட்டிருந்தது. இந்த படத்துல நான் பார்த்த புது முயற்சி, சில கேரக்டர்ஸ் ரொம்ப மேலோட்டமா கையாண்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேகா ஆகாஷ், டிஜே அருணாச்சலம் இவங்களோட கேரக்டர் ஸ்கிரீன் பிளேல பிளேஸ்மெண்ட் இருந்தது, ஆனா டெப்த் இல்ல. மொத்தத்துல இந்த ஆரோமலே படத்தோட ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாகவே வந்திருக்கும். திரைக்கதையில சுவாரஸ்யம் இல்லைனாலும் ஒரு நல்ல காதல் கதையா வந்திருக்கு. ஸோ இதே மாரி வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கும் வரை இது நான் உங்களோட வி சைனிங் ஆஃப்.